இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? நம்ம டேரக்டர் மோகன்ஜி இவரோட டைரக்ஷனில் நம்ம ரிச்சர்ட் ரிஷி இவரோட நடிப்பில் உருவாகி இருக்கிற திரௌபதி 2 இந்த படத்தை வந்துட்டு ஜனவரி 15 தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட் இப்போது தள்ளி போயிருக்கு. இப்போது இந்த திரௌபதி 2 படத்தை எப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜனவரி 23 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த திரௌபதி 2 படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அருண் விஜய் அண்ணா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் இப்போ ரீசெண்டாக ரெட்டத்தலை படம் வந்து ரிலீஸ் ஆனது. இந்த நிலையில் அவரோட ஒரு அடுத்த படத்துக்கான ஒரு குட்டி அப்டேட். நம்ம அருண் விஜய் அண்ணாவோட அடுத்த படத்தை நம்ம டைரக்டர் முத்தையா இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு 2026 மார்ச் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கான மற்ற அஃபிஷியலான அனௌன்ஸ் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அட்டகத்தி தினேஷனா இருக்கார்ல, அவரோட நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் கருப்பு பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம். இந்த படத்தை முரளி கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போது அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது நம்ம அட்டகத்தி தினேஷனாவோட இந்த கருப்பு பல்சர் படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.